நான் செஞ்சது சரியா, தவறான்னு நண்பர்களே நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர், நெறைய படிச்ச வாத்தியாரு. எனக்கு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு இங்கிலீஷ்ல. தமிழ் அர்த்தம் தெரியாம நான் அவனுக்கு அனுப்பி கேட்டிருந்தேன். அவன் 5 நாளாகி எனக்கு சொல்லல. அப்போ நான் உடனே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன். "என்னப்பா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, தினமும் வர்றீங்க, பார்க்குறீங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க. என்னோட மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? படிச்சதுனால தானே உங்களுக்கு அனுப்பி கேட்டிருக்கேன். நீங்க நெறைய படிச்சிருக்கீங்க வாத்தியாருன்னு." அப்புட்னதுக்கு, இல்லப்பா என்ன புரிஞ்சுக்கோ, என் நெலம தெரியாமலாம் பேசாத. நான் கஷ்டத்துல இருக்கேன்." அப்படின்னு. என்னப்பா ஸ்டேட்டஸ் அன்னாடம் ஃபோட்டோ எடுத்து வைக்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு நேரக்கு ஒரு தெரியாம தானே ஒரு கேள்வி கேட்குறேன். தெரிஞ்ச நீங்க படிச்சுட்டு இதுக்கு இதான் அர்த்தம்னு சொல்லியிருக்கலாமே. அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டு போடுறாங்க, இந்த மெசேஜுக்கு இதான் அர்த்தம்னு. 5 நாள் கழிச்சு நான் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டதுக்கப்புறம் நான் என்ன போட்டிருந்தேன்னா, "சாரிப்பா கௌசல்யா அன்னைக்கு நல்லா இருந்தேன், தேவை இருந்தது, ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க. இன்னைக்கு கௌசல்யா நொடிச்சு போட்டேன், செல்லாத காசு ஆயிட்டேன். அதனால மதிப்பு மரியாதை இருக்காதுதான்ப்பா. பணம் காசு இருந்தா தான் மரியாதை." அப்படின்னு. உடனே அதுக்கு இதான் பதில்னு சொல்லி வருது. அத முன்னாடியே சொல்லியிருந்தா, அதனால நான் பேசுறேன். சரியா? தப்பா?